ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 19/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் ஃபார் யூஎஸ் அகெயின் டு சீக் கிளாரிட்டி ஆன் டேரிஃப் நெகோஷியேட் ட்ரேட் டீல் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். நம்ம இதை பற்றி நிறையவே பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரேட் டீல் நடக்க போகுது இல்லையா, யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும். நம்ம நிறையவே இதை பற்றி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போது ஆக்சுவலி ஜூலை 8 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஜூலை 8 மிட் நைட் ஆக்குனாங்க. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 வரைக்கும் இது தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது நம்மளுடைய டேரிஃப் இப்போ நார்மலாக நம்மளோட யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளையுமே வந்து அந்த ட்ரேட் வார்ஃபேரில் இழுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 56 கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து இந்த மாதிரி அதிகப்படுத்தியிருக்காங்க டேரிஃபில். அது இந்தியாவும் ஒன்று. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா நமக்கு 26% வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரிஃப் வச்சுருந்தாரு. அதுலேருந்து 10% நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரியும். ஜிஎம் கிராப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் தென் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இதுலேயும் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஜிஎம் கிராப்ஸில் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. டெய்ரி ப்ராடக்ட்ஸை அனுமதிக்கிறதுலையும் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அக்ரிமெண்ட் வந்து அவங்க கேட்குறாங்க. அதாவது ஜிஎம் கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கிளியராக பார்த்துருக்கோம். ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஜிஎம் கிராப்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய கன்சியூமர்ஸ் அதை எடுத்துக்கிற நம்மளுக்கும் ஆபத்து தான். ஏன்னா வந்து அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்றதுனால அது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹியூமன்ஸ் ஹெல்த்துக்கு ஓகேவாகும் அப்படின்றது நமக்கு இன்னும் கரெக்டாக தெரில. ஸோ அதுவுமே வந்து நமக்கு சிக்கல் தான். ஃபார்மர்ஸ்க்குமே வந்து அந்த ஜிஎம் கிராப்ஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தது சிக்கல் தான். ஏன்னா இப்போது போக போக எல்லோரும் ஜிஎம் கிராப்ஸுன்றதை ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம சீட்ஸ்க்கு அவங்கக்கிட்ட மட்டும்தான் போய் நிற்கணும். ஸோ அந்த சீட்ஸோட வேல்யூ அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மர்ஸோட நிலைமை வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்கள் ஜிஎம் கிராப்ஸில் இருக்குது. அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாேருக்கும் தெரியும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல டெய்ரி ப்ரொடக்ஷனில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஸோ நம்மளுடைய கண்ட்ரிலேயே நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அனுமதிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஸோ பட் ஆனால் நம்ம இது ரெண்டுத்துக்கும் ஓகே சொல்லிட்டோம்னா நம்மளுடைய ட்ரேடு அந்த டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா 26%லேருந்து 10% கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 வரைக்கும் மறுபடியும் ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் அது இன்னும் ஃபர்தராக இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து அதை நெகோஷியேட் பண்ணிவிடுவோமா, என்ன பண்ணுவோம் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை ஃப்ரண்ட் பேஜில். அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடிட்டோரியல் பேஜுக்கு போயிடலாம். எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எய்டிங் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் வித் சாய்ஸ், கண்ட்ரோல் அண்ட் கேபிட்டல் அப்படின்ற முக்கியமான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா பாப்புலேஷன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ அதனால தான் ஆக்சுவலி இந்த எடிட்டோரியலில் இந்த பேஜ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த 2025 வேர்ல்டு பாப்புலேஷன் டேயோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பவரிங் யங் பீப்புள் டு க்ரியேட் த ஃபேமிலிஸ் தே வாண்ட் இன் அ ஃபேர் அண்ட் ஹோப்ஃபுல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போது இது வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியை க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீம். அதாவது இப்போ நம்மளுடைய வேர்ல்டு லெவலில் இந்தியாவில் மட்டுமே பார்த்திங்கன்னா 1.8 பில்லியன் யூத்ஸ் வந்து இந்த 10 to 24 ஏஜில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த 10 to 24 ஏஜ் அப்படின்றது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா அத்தனை பேருடைய ஃப்யூச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து சம்பாதிங்க, நல்லா வந்து எம்ப்ளாயி ஆகுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான பல விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது நம்ம தான் பார்க்கணும். ஸோ என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா பொல்யூஷன் அதிகமாகும். அதே ஃபுட் செக்யூரிட்டி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு நிறைய பேருக்கு தேவை அப்படின்றதுனால தான் நிறைய கெமிக்கல் ஓரியன்டாக போயிட்டுருக்கும். எல்லாம் தாண்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக் வேல்யூஸ் சைட் போக போக இருந்தாலும் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது ஃபார் ஷுர் நம்மளால் எந்த ஒரு டைம் பீரியட்லேயுமே நம்ம வந்து
ஃபுல் ஆர்கானிக் நம்ம ரீச் பண்ணவே முடியாது. அண்ட் தென் ஃபுட் செக்யூரிட்டியுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அண்ட் தென் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 10 சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 400 மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க ஒரு 10 சீட்டுக்கு வேலைக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக ஆகிடுச்சு. அண்ட் தென் எக்கனாமிக் பேர்டன், நிறைய எக்கனாமிக் பேர்டன். இப்போ நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா எக்கனாமிக் பேர்டனாக இருக்கும் நம்ம ஃபேமிலி. இப்போது அது ஒரு ரீசெண்டாக நம்ம இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவும் அதில் இன்வால்வ் ஆகிறதே இல்லை இல்லையா? ஸோ அந்த எக்கனாமிக் பேர்டன் நிறைய ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டெமோக்ராஃபிக் டிஸ்பேரிட்டிஸ், ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட், எல்லாமே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் த ஃபேமிலிஸ் தே வாண்ட் இன் அ ஃபேர் அண்ட் ஹோப்ஃபுல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது இப்போது ஒன்று அதுக்குன்ட்டு ஃபுல்லாகவே ஸ்டாப்பும் பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல்லாகவே வந்து நாங்கள் நிறைய வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஃபேராக அண்ட் தென் ஹோப்ஃபுல், நம்மளோட வேர்ல்டு வந்து ஹோப்ஃபுல்லாக போகிறதுக்காக இது வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலி இந்த எடிட்டோரியல் பேஜ் மூலிமா. அண்ட் தென் இதுக்காக நிறையவே வந்து மெஷர்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட். லைக் என்ஹான்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீசஸ், அப்புறம் வந்து ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அண்ட் தென் இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன், இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எஜுகேஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். ஸோ என்ஹான்ஸ் ரீப்ரொடக்டிவ் யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா கவர்மெண்ட்டும் நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்த பற்றின ஒரு ஓவர்வியூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ அதை முன்னிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த எடிட்டோரியல் வந்திருக்கு. மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பீப்ட் அப் ஆன் கன்வார் யாத்ரா ரூட்ஸ் அக்ராஸ் யூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கன்வார் யாத்ரா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து இது நம்ம கல்ச்சர் பிரகாரம், நம்ம கல்ச்சர் டாபிக்ஸில் நம்ம இது தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம். ஸோ இந்த கன்வர் யாத்ரா அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த்தன் சைட் போயிட்டு கங்கா ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த நாங்கள் நிறைய லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த கன்வார் யாத்ரா அப்படின்றது. ஸோ யூபி வழியாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி போவாங்க. ஸோ இதை பற்றி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். மற்றபடி ரொம்பலாம் இது நுணுக்கமாக போகணும் அப்படின்லாம் இல்லை. இந்த கன்வார் யாத்ரா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் கன்வார் யாத்ரா அப்படின்றது. இது வருஷம் நம்மளுடைய ஹிந்து பீப்புள்ஸ்னால வந்து ஹிந்து பக்தர்கள் பில்கிரிம்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துகிட்டு வரப்படுது. இது வந்து ஆக்சுவலி சவான் அப்படின்ற மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த் ஆஃப் சவான் அப்படின்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்ரா வந்து நடக்கும். ஸோ நிறைய பேர் அதுவும் இந்த ரொம்ப பில்கிரிமேஜ் ரொம்ப முனிகள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து நிறைய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. ஸோ மெயினாக சிவ பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்திராவில் மோஸ்ட்லி ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயம். மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து கங்கை யாத்திராவிலேருந்து கங்கை எடுத்துகிட்டு அது கீழே அவ்வளோ வைக்க மாட்டாங்க. நம்ம காவடியெல்லாம் தூக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே, ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது தானே இருக்கும். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு சேக்ரடான ப்ளேஸ்க்கும் போயிட்டு தனித்தனியாக அந்த கங்கை தண்ணியை பிடிச்சி ஸோ அந்த காவடி மாதிரியான ஒரு பேம்பூ ஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம கீழே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அது ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பிலீஃப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம கன்வர் யாத்ரா அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து யூபி அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஓகே, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை.
நம்ம இதோட சயின்ஸ் பேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இது டிபி டெத் ஆடிட்ஸ் லைக் மேட்டர்னல் மொர்டாலிட்டி மாடல் கேன் எய்ட் எலிமினேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிபி 2025 நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட டார்கெட். ஆனால் நம்ம எம்எம்ஆர் அதாவது மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாகவே இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த டிபி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரூட் காஸ் கூட நமக்கு தெரியல. இன்னும் இப்போ வரைக்கும் இதோடைய ரூட் காஸ் கூட நமக்கு தெரியல. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபி பேஷண்ட்ஸ்க்குமே அவங்களோட டயபெட்டிஸ் டெஸ்ட்டு, ஆல்கஹாலிசம் இன்கேஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதை பற்றி, தென் ஏதாச்சும் அனீமியா இருந்துச்சுன்னா ஸோ அதை பற்றி, ஸோ இந்த மாதிரியான இன்டர்லிங்க் பண்ணி அதுக்கான ரூட் காஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இருக்கிறதே இதோடைய மிகப்பெரிய சேலஞ்ச். ஆனால் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி எம்எம்ஆர் நம்ம வந்து மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோமோ கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜியில் போனால் டிபியும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்எம்ஆர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 103 பர் லேக் டெத்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ 93 பர் லேக் டெத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். பட் ஆனால் நம்மளுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா 75 பர் லேக் டெத்ஸ். ஸோ அது நம்ம இன்னுமே வந்து ரீச் ஆகணும். பட் ஆனால் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து இந்த மால் நியூட்ரிஷன் தான் பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய அங்கன்வாடிஸ் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி பல ஸ்கீம்ஸ் லைக் சமக்ர சிக்ஷா அபிநயா, போஷன் அபியன், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம், மத்ரு அஞ்சன் யோஜனா, ஸோ இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் மூலயமா நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போயிருக்கோம் எம்எம்ஆர் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நம்ம டிபியோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இதை எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இதை தாண்டி வந்து ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அமித்ஷா யூனியன் மினிஸ்ட்ரி அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் கவுன்சில் வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் ஃபாரம்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு இன்ஜின் கோஆப்ரேஷன் இந்த ஒரு மிகப்பெரிய கோஆப்ரேஷன் அப்படின்ற இதில் அவங்க ஒரு இன்ஜின் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த வில்லேஜ் லெவல்ஸில் கூட இருக்குது பார்த்திங்களா. அதாவது ஜோனல் லெவல்ஸ்னால் இப்போ மொத்தம் நம்மளோட இந்தியா லெவலில் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா 5 ஜோனல்ஸ் இருக்குது. அதாவது நார்த் ஜோனல் கவுன்சில், சதர்ன் ஜோனல் கவுன்சில், ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில், வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில், சென்ட்ரல் ஜோனல் கவுன்சில் அப்படின்ட்டு 5 தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறமா இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா 1986 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்ற மூலியமாக நமக்கு ஃபார்ம் ஆச்சு. பட் ஆனால் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படின்ற ஆக்ட் அதுக்குன்னு தனியாக ஆக்ட் மூலியமாக நார்த் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏன் இந்த தனித்தனியாக பிரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து நம்ம இந்தியா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே யூனியன் மினிஸ்ட்ரி அண்ட் தென் சீஃப் மினிஸ்டர்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய டைவர்சிட்டி நிறைந்து இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட ஐடியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்காது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து அவங்கவுங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுவும் கரெக்டாக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சில் வந்து ஆக்சுவலி ஃபார்ம் ஆச்சு, ஜோனல் கவுன்சில் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த 27th ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அமித்ஷா அவர்கள். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி சேர்மேன், வைஸ் சேர்மேன், மெம்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. சேர்மேன் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான். அண்ட் தென் வைஸ் சேர்மேன் வந்து எல்லா ஸ்டேட்ஸோடைய சிஎம்ஸ். அண்ட் தென் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஸால் எலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் அண்ட் தென் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் 2 ரெப்ரசன்டேட்டிவ் ஏதாச்சும் 2 மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மெம்பர்ஸாக. ஸோ இந்த மாதிரியான எல்லாரோடைய சேர்ந்து இருக்கிறது தான் இந்த ஜோனல் கவுன்சில் அப்படின்றது. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் ஃபாரம் மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய இன்ஜின்ஸ், இந்த ஒரு இந்தியா ரன் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய இன்ஜின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இந்த ஜோனல் கவுன்சில் வச்சுருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஜஸ்ட் அட்வைசரி தான் பண்ண முடியும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ப்ராக்டிக்கல் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா
இல்லை. ஏன்னா இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, இத்தனை அந்த அந்த ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு ஜோன்ஸ்குள்ளேயும் அத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஜோன்ஸ்க்கு வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இவங்க ஒரு அட்வைசரி பாடிஸாக தான் இருப்பாங்க. அது கன்ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் ஆகப்படுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதனால் இந்த இம்ப்ளிமெண்ட் கேப்ஸ் இருக்குது. அண்ட் தென் நிறைய பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சர்டன் ரீஜியன். அதாவது இப்போது நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, நார்த்தன், சதர்ன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், நார்த் ஈஸ்டர்ன் இந்த மாதிரி சொன்னோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ லக்ஷதீப், அண்டமான் நிக்கோபார் இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகலை. எல்லா ரீஜனும் கவர் ஆகலை அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு கன்சர்ன் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் வீடியோ இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நியூஸ் பேப்பர் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.